அதிமுக சார்பில் நடைபெறும் பிரச்சார சுற்றுப்பயணத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் செந்தாரப்பட்டியில் தந்தை தொல்காப்பியரின் மணிமண்டப கட்டுமான பணியினை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அவருடைய நடைபயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறேன். விஜயின் வருகையால் திமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா என்ற கேள்விக்கு திரைப்படங்களில் வெற்றி பெற்றவர்கள் தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல முடியாது என்று கூறினார். திமுக அதிமுக இடையேதான் இரு துருவ போட்டி நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் அரசியல் என்பது வேறு, திரைப்படம் வெற்றி என்பது வேறு. திரைப்படத்தில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்ல முடியாது. ஆகவே நாம் அவர்கள் வெற்றி பெறுவோம் என்று எப்படி யூகமாக சொல்கிறார்களோ அப்படி வெற்றி பெற மாட்டார்கள் என்று நாம் யூகமாக சொல்ல விரும்பவில்லை. மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். கூட்டணிகள் உருவானாலும் தேர்தல் என்பது திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையில்தான் நடக்கும். இரு துருவ போட்டியாகத்தான் அது இருக்கும். பாஜகவில் பாதி பேர் வணக்கம் கூட சொல்வதில்லை என மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை காட்டாங்குளத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி மாலை சூடும் எனவும், முருகன் மாநாடு யாரும் எதிர்பார்க்காதது எனவும் குறிப்பிட்டார். மேலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் இதுவரை 24 காவல் நிலைய மரணங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறிய அவர், தமிழகத்தில் பாலியல் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து கட்சியினரின் தொலைபேசி உரையாடல் குறித்து விரக்தி தெரிவித்த நைனா நாகேந்திரன், யார் பேசினாலும் முதலில் வணக்கம் சொல்லிவிட்டு பேச வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.